மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் தொகுதியில் தான் இருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட யார் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்ற கேள்வி தான் கேட்க போகிறோம். இப்போ விஜய் தாங்க போடுறோம், ஆனால் மாதிரி போடலான்னு ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறோம். ஸ்டாலின் ஐயா டிவிக்கு அவர் புதுசாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் உருவாகுறனா அவர் மட்டும்தானே. ரெட்டலை தானே இல்லை, நீங்கள் ரெட்டலையா? ரெட்டலைக்கு போடுவாங்க ஓட்டு. ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. வெங்கடாஜலம் எங்கள் வீட்டுக்கு வந்தார், ஆளாத்தி எடுத்தோம், அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டோம். விஜய்க்கு. எதனால விஜய்க்கு போடுறீங்க? மாற்றி போடுற மாதிரி தான் இருக்குது. விஜய்க்கு போடுற மாதிரி. விஜய்க்கு. மிதுன் சக்கரவர்த்தி மேட்டூரில் நிற்கிறாரு, இளம் தலைமுறை, அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், உதயசூரியனுக்கு. 3, 2, 1 அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. எங்க தளபதி விஜய் வருத்தப்படாத வளைப்புங்க. விஜய் வருத்தப்படாத வளைப்புங்கன்னா எதுக்குமே கவலைப்படுறதில்ல, பணத்தை பற்றி கவலைப்படல, சம்பாதிக்க வரல. அவர் 4 பேர்த்து காப்பாற்ற வரணும்னு வராரு. அவருக்கோசரமே மொத்த ஓட்டுமே 190% அவருக்கு. தளபதிக்கு தான். நான் இளைஞர், இந்த இதில் விஜய் ரசிகன். அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக நின்றுருக்கிறாரு. மக்களுக்கு சொல்ல வர கருத்து என்னென்னு கேட்கணும். கேட்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு, முக்கியமான கருத்து, அதை தான் நம்ம யோசிக்கணும். எடுத்துகிட்டோடனே இவங்க தான் வரேன் அவங்க தான் வரலாம் சொல்ல, அவர் சொல்கிறது நம்ம புரிஞ்சிக்கணும், நம்ம கேட்கணும், அவ்வளோதான். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம். நான் டிஎம்கே தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஓட்டே டிஎம்கே தான். அதுலேருந்து அப்படி ஆமாம், டிஎம்கே தான் போட்டுக்கிறேன் இது வரலாம். டிஎம்கே தான். ஏதோ மாறி வரட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா ஏடிமிகா டிஎம் மாறி வருது, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். உங்கள் ஓட்டு யாருக்கு? நம்மளது உதயசூரியனுக்கு தான். ஸ்டாலின் அவர்களுக்கு போடுவோம். ஸ்டாலின் நிறுத்திய நம்ம மிதுன் சக்கரவர்த்தி மேட்டூரில் நிற்கிறாரு, இளம் தலைமுறை, அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், உதயசூரியனுக்கு. அவர் சின்ன பையன், நல்லபடியாக மேட்டூரில் வேலை செய்வார், நம்பிக்கை சூப்பரான ஆள் செய்வார். அதுக்காக நாங்கள் மேட்டூரில் நாங்கள் உதயசூரியனுக்கு போடுவோம். எல்லாரும் உதயசூரியன் மிதுன் சக்கரவர்த்தி. ஆமாம், ஓட்டு போட்டுருங்க. மிதுன் சக்கரவர்த்திக்கு ஓட்டு போட்டுருங்க. சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு யாருக்கு? இப்போ விஜய் தாங்க போடுறோம், ஆனால் மாதிரி போடலான்னு ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறோம். ஓகே, பையன் பிள்ளைங்க எல்லாமே அதுக்கு தான். இல்லை, எல்லார் வீட்லேயும் விஜய் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் என்ன சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டில் எத்தனை விஜய் இருக்காங்க? எங்கள் வீட்டில் ஒரு பையன் தான் இருக்காங்க. ஒரு பையன், பாப்பா கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க யாருக்கு அதெல்லாம் ஓட்டு போடுவாங்க? அவங்க யாருக்கு போடுறாங்கன்னு தெரியல, கேட்டதான். உங்களோட ஃபேமிலியாக ஓட்டு விஜய்? எங்களுது, பையனது, புருஷனது, எங்கள் அம்மாவுது. நீங்கள் எடப்பாடி. நீங்கள் யாருக்கு போடுவீங்க? நீங்க எடப்பாடிங்களா? நீங்க விஜய்க்கா? எதனால விஜய்க்கு போறீங்க? எல்லாமே நல்லது பண்ணிக்கிறாங்க. நான் சூரியன் தான் போடுவேன். எத்தனை வருஷமா உதயசூரியன் போடுறீங்க? நாங்க 10 வருஷமா 20 வருஷமா போடுறோம். ஓட்டு போற வயசுல இருந்து போட்டு. ஆமா, காடு மேல இருந்து காடெல்லாம் வந்துக்குது. உதயசூரியன் தான். எவ்வளவு தந்திருக்காரு மாசம்? அப்ப 1000 ரூபாய் போட்டுட்டு இருந்தாரு, 5000 ரூபாய் போட்டுருக்காரு. அது எதுக்காகன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுங்களே. போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாரா? கொடுத்தாருங்களா? ஆமா, போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாருங்களா? போன வருஷம் கொடுக்கலீங்க. 1000 ரூபாய். 1000 ரூபாய் இந்த வருஷம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. எதுக்காகன்னு தெரியுமா? தெரியுங்களே. எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்காக. சரி, இப்போ அதுக்குதான் எப்பயும் போடுறதுங்க, கலந்துருக்கு தான். சரி, கொஞ்சம் பார்த்து யோசிச்சு போடுங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு. ஜெயலலிதா அம்மாக்கு. ஓகே, ஸ்டாலின் ஐயாவுக்கு போடுறோம். ஆனா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு வீடு வாசல் இல்லைன்னா வாடகை வீட்டுல இருக்கிறேன். எனக்கு வீடு வாசல் வேணும், அதுதான் எனக்கு மெயின். ஆமா, அவருக்கு சாவல வரைக்கும் நாங்க போடுறோம். எங்க ஓட்டு தவறாது. ஆமா, நாங்களாம் ரெட்டாளிக்கு தாங்க போடுவோம். ரெட்டாளிக்கு தான் போடுவோம் எப்பயுமே. அது இது வருதா ரெட்டாளி தான். இப்ப இருக்கிற வருங்கால இளைஞர்கள் விஜய்க்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா, விஜய் அரசியல் இதுக்கு முன்னே அனுபவம் இல்லைங்க. அனுபவம் இதுக்கு முன்னே இல்ல. இப்ப அவருக்கு இப்ப ஒரு குடும்பம்னு வச்சுக்கலாங்க. அந்த குடும்ப பொறுப்பை இப்ப இதுக்கு சின்ன பையன் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறுவனம் பண்ண தெரியாது. அதுக்கு காலகட்டங்கள் வேணும். அந்த காலகட்டங்கள் விஜய் அருமையா நிறுவனம் பண்ணுவாரு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் அடுத்த பேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற ஸ்டாலின், உதயநிதி அவங்க பரம்பரையா வந்துட்டு இருந்தீங்க. வந்தாங்கன்னா
ஏதோ தமிழ்நாட்டை ஓரளவுக்கு காப்பாற்றுவாங்க. சரி ஓகே, அனுபவம் இல்லைன்றீங்க. உங்களுக்கு பசங்க இருக்கா? பசங்க எங்க பசங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? எங்க பசங்க 2 பேரும் ஒர்க்குக்கு போறாங்க. வேலைக்கு போறாங்க. சரி ஓகே, அவங்க வேலைக்கு போகும்போதோ உனக்கு அனுபவம் இல்லை, உனக்கு வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்ன நினைப்பீங்க? அப்படியே சொல்ல முடியாது. அதுக்காக அவங்க படிக்கிறாங்க, அதுக்காக வளர்ந்து வர்றாங்க. இவங்க சினிமால தானே இருந்தாங்க. சினிமாவில் இருந்தாலும் மக்கள் இயக்கமா அனுபவம் இருக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிங்க சரிங்க. ஓகே, இதே அனுபவம் இல்லை உங்க பசங்களுக்கு, வேலை கிடைக்காது, வேற வேலைக்கு போயிடு அப்படின்னா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? மனநிலைமை ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இல்லைன்னு சொல்லல, நான் விஜய் தப்பா சொல்லல. ஆனா நிறுவனம் பண்ணுவாங்களா? அடிப்படையா ஒரு பொதுப்படி விஷயமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கலைஞர் விஜய் வேற மாநிலத்தில் முதலமைச்சர் பஸ்ல முதலமைச்சர், அவரு படிப்படியாக தான் முதலமைச்சர் ஆனாரு. அதே மாதிரி தான் விஜயும் படிப்படியாக தான் முன்னேற முடியும். அதுதான் சொல்லுங்க. அடுத்த பேஜ்ல ஒரு ஒருத்தர் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இப்ப இருக்கிற பொசிஷன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த பேஜ்ல கண்டிப்பா விஜய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அடுத்த தேர்தல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வருங்கால இளைஞர்கள் அனைத்துமே இப்ப ஒரு 14 வயசுல வச்சுக்கலாம். அடுத்த 5 வருஷத்துல அவங்க 19 வயசு வந்துடும். அவங்களும் ஓட்டு போடுவாங்க. அப்ப விஜய்க்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நான் விஜய் குறை சொல்லல. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்பதான் நம்ம தலைவர் தளபதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்பையில இருந்து எப்ப நான் சாவர வரைக்கும் டிவிக்கே மட்டும்தான், தளபதி மட்டும்தான். சரி, எதனால டிவிக்கு? அவரு புதுசா ஏதாச்சும் ஒரு மாற்றம் உருவாகும்னா அவர் மட்டும்தானே. தளபதியை தவிர வேற யாரும் இல்லை. அவருனால மட்டும்தான் மாற்றத்தை உருவாக முடியும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லுவீங்களா? கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே டிவி கேக்கு மட்டும்தான் ஓட்டு போட சொல்லுவேன். அப்பா அம்மாவில இருந்து கூட பிறந்தவங்கள இருந்து எல்லாமே டிவிக்கே மட்டும்தான். ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. வெங்கடாஜலம் எங்க வீட்டுக்கு வந்தாரு, ஆளாத்தி எடுத்தோம், அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டோம். குளத்தூர் குளத்தூர் பூரா அவரோட சேர்த்து ஓட்டு கேட்டேன். கண்ணாமச்சிரைன்னு போனேன். இன்னைக்கு இங்க மேல இருந்து வராரு. இன்னைக்கு அவரோட போக முடியல. இப்ப மேட்டூர்ல ஓட்டு கேட்டிருக்காரு. இன்னைக்கு போக முடியல. ஜெயிக்கிறது வெங்கடாஜலம் தான். யாருக்கு ஓட்டு போட சொல்லுவீங்க அப்பா அம்மாவை? டிவி கேக்கு. அதனால விஜய் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ரசிகர்னா அப்ப இருந்து ஆமா. சரி ஓகே, கேமரா பார்த்து எல்லாரும் விஜய் ஓட்டு போடுவோம். விஜய் ஓட்டு போடுறேன். போட்டு எப்படி சொல்லுங்க? யாருக்கு ஓட்டு போடுவோம்? விஜய் அண்ணனுக்கா? எதனால விஜய் அண்ணனுக்கு? ரசிகர். ஓகேம்மா. ஐயா நீங்க யாருக்கா ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கா? எதனால விஜய்க்கு போறீங்க? அவர்தான் பிடிக்கும். அவர்தான் பிடிக்குமா உங்களுக்கு? சரிங்க. மக்களே, வழக்கம் போல சொல்ற மாதிரி தான் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. அதே 2 பேர் தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்காங்க. ஸோ அதை நீங்களே பாருங்க யார் அந்த 2 பேர் அப்படின்னு. இங்க வரேன் பாரு. மீட்டிங்லாம் போட்டு மூஞ்சி மேலே அடிக்கிறானுங்க. எதனால அடிக்கிறானுங்களே தெரியல. கோவத்தில் அடிக்கிறானுங்களா இல்லை வேணும்னே சந்தோஷத்தில் அடிக்கிறானுங்களா தெரியல. மூஞ்சிலேயே வாயிலே அடிக்கிறானுங்க. இருக்கிற அப்படியே பூ மாதிரி ஸ்டாலின் ஐயா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா போடுங்க. இருங்க. ஸ்டாலின் ஐயா மாதிரி போடுறோம். ஸ்டாலின் ஐயா மாதிரி போடுறோம். ஓகே சரி, என்ன இல்லாமா நம்ம மேட்டூர் தொகுதியில யாருக்கு அதிக ஓட்டு இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டு தான். ஃபர்ஸ்ட் யார் ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த சிஎம். நிஜமாலுமா? இதுலயுமா? அண்ணாமலையாரே சொல்லிட்டாரு யார் சிஎம்னு. இதுக்கு மேல என்ன பண்றது? சரி ஓகே, ரெடியா? யாரு ப்ரோ மாற்றி வச்சுக்கலாம். தம்பி நான் தன்னந்தனியாலே நீ ஏளனமா பார்த்தா கொஞ்சம் வந்தேன்னா 8 கோடி பேர். சரி ஓகே, யாரு ஃபர்ஸ்ட்? மிரள போ ஸ்டேட்டு. எங்க விசில் சத்தம் கேட்டு நல்லவங்க வேலை, நீ விசில் கட்டி ஓட்டு. சரிடி, ஃபர்ஸ்ட் ஓட்டு யாருக்கு இருக்கோ அவங்க தான் சிஎம் அப்படின்னு எல்லா ஆண்டவனையும் கும்பிட்டு எடுக்கிறேன். ஓகே, விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு, அவர் தான் சிஎம் ஆவார்னு ஆண்டவர் சொல்லியிருக்கான். அருணாச்சலம் முடிச்சிருக்கான். ஓகே, ஆண்டவன் சொல்றேன், இந்த அருண்குமார் முடிக்கிறான். ஆண்டவன் சொல்றேன், இந்த அலெக்ஸ் முடிக்கிறான். அவ்வளவுதான். ஓகே, ரெண்டாவது விஜய் ப்ரோ. இந்த 234 தொகுதியில எத்தனை யாருக்கு அதிகமாக ஓட்டு வந்தோ அத்தனை தொகுதி அவங்க ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். எடப்பாடி ஒரு தொகுதி ஜெயிச்சிருவாரு கண்டிப்பா.
எடப்பாடி 2 தொகுதி ஜெயிச்சிருவாரு கண்டிப்பா. ஸோ சீட்டு தீர்ந்தனால ஒரு விஜய்க்கு பின்னாடி இன்னொரு ஒரு டிஎம்கே மொத்தம் 4 டிஎம்கேவா? 4 டிஎம்கே 2 டிவிக்கு சீட்டு தீர்ந்தனால பின்னாடி எழுதியிருக்கோம். எடப்பாடி ஐயா 3 தொகுதி ஜெயிச்சிருவாரு எடப்பாடி ஐயா. விஜய் அண்ணா என்ன ப்ரோ? அதான் தெரியல. வாட் ப்ரோ? சரி ராங் ப்ரோ. விஜய் அண்ணா என்னடா எடப்பாடி ஐயா விஜய் அண்ணா கேபி என்ன ஏதாவது ரெட்டர் பேனா யாரும் வச்சிருந்தது? நீ பண்ண வேலை தானே அப்போ? விஜய் அண்ணா ப்ளூ கலர் பேனா இருக்கு அப்போ. அது நான் பண்ண வேலையா இருக்கும். எடப்பாடி ஐயா எடப்பாடி ஐயா கொரோனா டைம்ல மாணவர்களை எண்ணி பாருங்க. டிஎம்கே தமிழ்நாடு வெல்லட்டும். எடப்பாடி தான்டா மாசுங்க. எடப்பாடி ப்ரோ இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? இந்த 1 மாச காலமா யூடியூப் சேனலு எந்த மீடியா போனாலுமே ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் இந்த யூடியூப் ஆடுக்கு பண்ண செலவு 4 கோடி ரூபாய்க்கு மேல வருது. அந்த 4 கோடி ரூபாயில மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா கூட ஓட்டு போட்டுருப்பாங்க. உன்னதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 4 கோடி ரூபாய் செலவு. அது இல்லாம அந்த நடிச்ச ஆர்டிஸ்டுங்களுக்கு வேற காசு தரணும், கேமராமேனுக்கு காசு தரணும், எடிட்டிங் காசு தரணும், டைரக்ட் பண்ற அவனுக்கு காசு தரணும். அதுக்கு 4 கோடி ரூபாய்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 கோடி ரூபாய் வருமா? நல்லது பண்ணாதானே மறுபடியும் டிஎம்கே ஓட்டு போடுங்க பண்ணுவாங்க. மக்கள் நல்லது பண்ணணும்னா டிஎம்கே ஓட்டு போடுங்க. விளம்பரம் அதிகமாக வேணும்னா டிஎம்கே ஓட்டு போடுங்க. விளம்பர ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. அது இதுதான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் நான். அரசியல் புரிஞ்ச பிறகு அந்த விளம்பர மாடல் தான் என்ன இப்பதான் புரிஞ்சிருக்கேன். எத்தனாலும் வெறும் விளம்பரம். பாட்டுக்கு நான் அடிக்ட் அப்பாவோட பாட்டுக்கு நான் அடிக்ட் நமக்கே தெரியாம நம்ம வீடியோவை நான் பார்க்க போனா அதுல சரி வேற ஏதாவது வீடியோ யூடியூப்ல பார்க்க போனா ஏதாவது பாட்டு போகலாம். தமிழ்நாடு வளரும். இப்போ என்னன்னா மக்கள் கருத்து என்னன்னு கேட்கலாம். வீடியோ யூடியூப்ல வேற ஏதாவது யூடியூப் போய் பார்த்தோம். இதுக்கு பண்ண செலவெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணிடலாம். அந்த பாட்டை தனி உறவை தனிச்சுறான். அதெல்லாம் விசிலடி தனிச்சு அது மாதிரிலாம் பாட்டு படிக்கிறீங்க. பாட்டு நாங்கள் ஒரு சேனல்ல விட்டோம். என் சேனல்லாம் எதுக்கு வர? அது யூடியூப் தான் நீங்க கேட்கணும். அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க. எதுக்கு அவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறீங்க? எதுக்கு 4 கோடி ரூபாய் காசு கொடுக்குறீங்க விளம்பரத்துக்கு மட்டும்? இதான் விளம்பரம் ஆச்சியா? விளம்பரம் மாடல் ஆச்சு. மாடல் 2.0 மாடல் ஆச்சு. 2.0 தான் காத்துட்டு இருக்க. வெயிட் பண்ணுங்க மக்களே, வெறித்தனமா வரும். சரி ஓகே, அடுத்து போயிடலாமா? வெள்ளப்பலாம். சூரியன் விஜய் உங்க விஜய் உங்க ஸ்டாலின் ஐயா சாரி எடப்பாடி ஐயா ஷார்ட்ஸ் எடுக்கிறியா? நான் ஃபர்ஸ்ட் பேசினதெல்லாம் இருக்குதுன்னா நேரம் போட்டுக்கலாம். விஜய் அண்ணா எடப்பாடி ஐயா ஃபர்ஸ்ட் எடப்பாடி தான் சொன்னேன் போட்டல. விஜய் அண்ணா எனக்கு என்னமோ அடிச்சு தூக்கிறார் போல. நம்ம கணக்கு போட்டது வேற, இது ஒரு கணக்கு நடக்குது. ஸ்டாலின் ஐயா பேர் கொடுத்துட்டாரு தம்பி. அடி வாங்காமல் விஜய் அண்ணா போட்டு நான் தன்னன் தனி ஆளு நீ எல்லாம் நம்ம பாரு. கொஞ்சம் வந்த இங்க 8 கோடி பேரு. சூரியன் ரெட்டல சூரியன் உதய ரெட்டல விசிலடிச்சா கொஞ்சங்களா நீங்களாம். சூரியன் மடக்க ஊதிங்க. விசிலு என்ன சொன்ன? மடக்க ஊதிகள். அப்ப தம்பி வாய்ப்பில்லை தம்பி. சூரியனுக்கு வாய்ப்பில்லை. சூரியன் ஓஹோ இதுதான் கடைசியில 3 அடி. விஜய் உங்க ஒரு விஜயா? சூரியன் கொடுத்துட்டே வரல தலைவர். அப்போ விஜய் அதான் தம்பி ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சூரியன் எடப்பாடி ஐயா சூரியன் இன்னும் 3 தான் இருக்கு. இன்னும் 3
சூரியன் ஒன்று, ரெட்டலை ஒன்று, விசில் ஒன்று. எங்கடா சீமான் அண்ணனுக்கு ஓட்ட காணோம்? நோட்டாக்கு ஓட்டுருல சீமான் நோட்டாக்கு ஓட்ட காணோம். நோட்டாக்கு போட்டாங்கண்ணே. அப்படியே அப்படி திருப்பி நாம் தமிழர் அங்கே ஒரு ஓட்ட மொத்த ஓட்டம் வந்துருச்சு பாருங்க. சீமானுக்கு வந்துருச்சா? சீமானனுக்கு வந்துருச்சு. ஸோ மக்களே, சீமானனுக்கு ஓட்டு விழுவுல, வண்டியே வந்துருச்சு அதுக்கு பதிலாக. ஸோ அதனால் அதை கவுண்ட் எடுத்துக்கிறோம். வேட்டு தொகுதியில் யார் நிற்கிறாங்க? வீரப்பன் பையன். வித்யா வீரப்பன் அவர்கள். வீரப்பன் ஐயா பொண்ணு நிற்கிறாங்க. பையன்ல தம்பி, பொண்ணு தான் இருக்கிறாங்க. ஓகே மக்களே, மேட்டூர் தொகுதியில் மொத்தம் 164 ஓட்டு வேறு மாதிரி எடுத்து முடிச்சிருக்கோம். இப்போது யார் யாருக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 3 பேருக்கு தாங்க போட்டி. நடந்து உட்காந்துக்கலாம், டயர்டாக இருக்குது. 3 பேருக்கு தாங்க போட்டி. நடுவில் மீதி 2 பேரில் யாரும் கிடையாது. ஸோ அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நாங்கள் சொல்கிறோம். வழக்கம் போல் நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே போட்டுடலாமா? நீ சுற்று, நானும் சுற்றுறேன். யாரு இந்த துண்டு யார் அதிகமாக ஃபஸ்ட்டு எப்போ நிற்கிதோ அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகம். ஃபர்ஸ்ட் நிற்குதா அவங்களுக்கா? ஆமாம், யார் நிறுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க இந்த எலெக்ஷனில். ஃபஸ்ட்டு நின்றுச்சா? இது இதே மாதிரி தான் ஓட்டு கவுண்டிங்லேயும் பாதியில் இவங்களுக்கு நின்றுடும். ஆனால் எங்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கு முன்னாடி. சரி, ஓகே ஓகேவா? சொல்லிடலாமா? 3, 2, 1 சொல்லிடலாமா? ரெடி? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரெடி? 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. தமிழ்நாடு ஆடி போகும் போடும் தீர்ப்பு வரும். உங்க விஜய் உயிரான. ஓகே மக்களே, 164 ஓட்டில் 64 ஓட்டு டிவிகே விஜய் அண்ணா தான் வாங்கியிருக்காரு. ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரைக்கும் சப்போர்ட் இருக்குது விஜய் அண்ணாக்கு. விஜய் அண்ணா லீடிங்லேயே தான் வந்துட்டுருக்காரு. ஓகே மக்களே, பழக்கம் போல் நம்ம டம்மி எலெக்ஷனில் ஒரு செகண்ட் பிளேஸில் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுவோமா? ரெடி? ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கேவா? 2 பேர்த்தில் மேட்டூர் தொகுதியில் ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு பார்த்துக்கலாம். ஓகே, செகண்ட் பிளேஸ். ரெடி? 3, 2, 1. செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு சாங் பார்த்துட்டு வந்துடுங்க. தமிழ்நாடு வெல்லட்டும், ஆட்சி தொடரட்டும். ப்ரோ, இந்த துண்டு போறதுன்னா ஒரு தகுதி வேணும் ப்ரோ. ஆமா தம்பி. என்ன தகுதி சொல்லுங்க? உழைப்பு, நேர்மை, உயர்வு. இது 3 இருந்தால் மட்டும்தான் இந்த துண்டு போட முடியும். ஓகே, இது அது இல்லாம இன்னும் இருக்கு ப்ரோ. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். போடணும்னா தகுதி வேணும். ஒரு தகுதி என்னன்னா, பொய் சொல்ல தெரியக்கூடாது, கொள்ளையடிக்க தெரியக்கூடாது, ஏமாத்த தெரியக்கூடாது, பெண்கள் பாதுகாப்பு இருக்கணும், ரவுடிசம் பண்ணக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, இயற்கை வளங்களை திருடக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த துணியெல்லாம் போடுவாங்க. 8000 வவுச்சர் கொடுக்கக்கூடாது, கொடுக்கணும். 8000 போடுவாங்க அவங்க மட்டும் தான் இந்த போட்டி. சாரி, எங்க அப்பா துண்டை போட முடியாது. இந்த மாதிரி தகுதி இருக்கிறவங்க தான் இந்த துண்டை போடணும். அப்போ ஓட்டு போடல அப்படின்னுவாங்க. அப்போ அதே மாதிரி சொல்லியிருக்காங்களா? எல்லாம் எங்க அப்பா சொல்லுவாங்க. சின்ன தளபதியா? ஸ்டாலின் அடுத்த முதல்வர், வருங்கால முதல்வர் எங்க ஐயா, வருங்கால முதல்வர் உதயநிதி ஐயா தானே சொல்ற? ஆமா, வருங்கால முதல்வர் அவர் தான். ஆமா, இன்பநிதி ஐயா அவர். அதுக்கு அடுத்தது அடுத்த ஜென்ரேஷன் துணை முதல்வர் எங்க இன்பநிதி ஐயா, முதல்வர் எங்க ஸ்டாலின் ஐயா. ஓகே, லாஸ்ட் 3ஆவதா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 ஓட்டில் 46 ஓட்டு ஏடிஎம்கே விழுந்திருக்கு. ஏடிஎம்கே எடப்பாடி ஐயாவுக்கு தான் விழுந்திருக்கு. ஸோ இது சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் ப்ரோ. எத்தனை ஓட்டுன்னு சொல்லியாச்சு. டிஎம்கே 164 ஓட்டில் 53 ஓட்டு டிஎம்கே. டிவிகே 164 ஓட்டில் 64 ஓட்டு டிஎம்கேக்கு விழுந்திருக்கு. சாரி, டிவிகேக்கு விழுந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு 46 ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வின் பண்ண விஜயண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஸோ மக்கள் எல்லாம் விஜயண்ணனுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ பக்காவாக இருக்காங்க. மாஸ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். நல்லா இருப்போம்.
ஓகே மக்களே, மறக்காமல் எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட மட்டும் மறந்துடாதீங்க. நல்ல தலைவர்களாக யாரும் அவங்கள பார்த்து தேர்ந்தெடுங்க. மறக்காமல் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. அதை யார் முதல்வராக வரணும்னு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ஓட் ஃபார் 100% டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, நோட்டாக்கு மட்டும் போடாதீங்க. மற்ற 4 பேருக்கு யாருக்கு வேணாலும் போட்டு ஃபார் 100%. ஆமாம், நாங்கள் முட்டு கொடுப்போம். எங்களால் எவ்வளோ முட்டு கொடுக்க முடியுதோ அவ்வளோ முட்டு கொடுத்து அப்பாவை காப்பாற்றி விடுவோம். அது எங்களோட கொள்கை. இல்லை எங்கள் கட்சியில் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள அடுத்தோடி தூக்க வேண்டியதான். கட்சி விட்டே தூக்குற நிலைமையில் தான் இருக்கார் எங்கள் தளபதி. ஸோ ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நியூஸ் போயிடுச்சு அப்படின்னா கட்சி விட்டே விலகி வச்சுருவார். உங்களை மாதிரி அதே கட்சியில் இருந்துட்டு அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது. நாங்கள் மக்களுக்கு உழைக்கிறதுக்காக வந்திருக்கோம், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கோம். ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் ஒரு பைசா கூட தேவையில்லை, அந்த அளவு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு எங்கள் தலைவர். ஒரு மக்கள் பணத்துலேருந்து ஒரு பைசா கூட தேவையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? மக்கள் பணம் தேவையில்லைன்னு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க சரி, இப்போ ஆண்டுட்டு இருக்கிறவங்களும் சரி, ₹1 கூட எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? சரி, காமராஜர் ஐயா, காமராஜர் ஐயா, பொய்யான வாக்குறுதி காமராஜர் ஐயா, தம்பி காமராஜர் ஐயா அவரு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு அர்த்தம். எங்க தலைவன் சொல்லுவான்டா. ஓகே, நன்றி மக்களே, மறக்காம எல்லாம் ஓட்டு போடுங்க. அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் இப்போ வர மாட்டோம், 2029 ஒரு எலெக்ஷன் வீடியோ வரும். அதில் சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். அதான் 2029 உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பாய், டேக். 2029 சந்திப்போம்.